இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களும், அவித்து போட்டு விட்டவர்களும், புறக்கணித்தவர்களும் அநேகராய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவார்கள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, வேண்டாம் என்று சொல்லி புறக்கணிப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கேளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பணம் கேட்கணும், வீடு கேட்கணும், படிப்பு கேட்கணும், மாப்பிள்ளை கேட்கணும், பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை, மாப்பிள்ளைக்கு ஒரு பெண்ணு, இப்படியாக உலக பிரகாரமான காரியங்களை கேட்பதிலே நாம் அதிகமாக இருக்கிறோம். அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனை அது அல்ல. பரிசுத்த ஆவியானவரை சபை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் மட்டுமே இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இல்லாவிட்டால் தோல்விதான். காரணம் என்ன? 2 நிலைகளிலே இந்த உலகம் பிரிக்கப்படுகிறது. அசுத்த